ஏபிஎனும் கவிஞர் ஐயாவும் எப்படி பழகுவார்கள் என்றால், அவர்களுடைய இருவருடைய அந்த இறைவன் கொடுத்த தொழில் அந்த தர்மத்தை எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர்ந்தாங்களோ தெரியல. முதல்ல அவர் கவிஞர் ஐயான்னு கூப்பிட்டு அவர் என்ன டேரக்டர்னு கூப்பிட்டு இருந்தார். அப்புறம் வரப்போ என்னையான்னு பேசி அப்புறம் என்னடா போடா வாடுன்னு பேசிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு அன்பு அவ்வளவு ஒற்றுமையாகி போச்சு. 4 பேர் இருந்தால் கவிஞரையும் பாரு, எங்கள் வாத்தியார் வாங்க இயக்குனரையும் பாரு கவிஞர். அப்படி யாருமே இல்லை நேரத்தில் டேய் போய் இட்லி போட சொல்கிறா, பசியோடு வந்திருக்கேன் பாரு. ஏபிஎன் வீட்டு இட்லி சட்னின்னு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இவர் வர்றாருன்னு அற்புதமாக செஞ்சு வைப்பாங்க அண்ணியம்மா. அவ்வளோ பிரியமாக சாப்பிடுவார். ஏன்னா இன்னொன்று பாருங்கள், ஏபிஎனுக்கு கவர்ந்தது முதல்ல அவர் மேலே ஒரு தெய்வ பக்தி வந்து என்ன காரணம் தெரியுங்களா? புராண படம் எடுத்தால் நான் இருப்பேன், பக்கத்தில் பஞ்சாரநாத்தில்னு இருப்பாங்க, சம்பத் சார் இருப்பார், கவிஞர் ஏபிஎன் மகாதேவ மாமா தான். ஒரு புராண படம் எடுக்கிறோன்னு வைங்க, இப்போ திருவிளையாடலே எடுக்கிறோன்னு வைங்க, ஐயா கவிஞர் ஐயா அவருக்கு இந்த ஒரு பழக்கம், சிகரெட் இல்லாமல் அவர் இருக்க மாட்டார்னு தெரியும். புராண படம் வந்து எங்களுடைய விஜயலட்சுமி கம்பெனியில் ஏபிஎன் ராஜத்தண்ணி பழுது வந்தாலும் அந்த 5 பாட்டு முடிகிறவர்னு ஒரு சிகரெட்டு கூட குடிக்க மாட்டார். சத்தியம். அவரால் அது எப்படி தான் ஒரு சிகரெட் குடித்தார்னு ஒரு அற்புதமான ஒரு பாடல் வரும். ஆனால் அந்த தெய்வ நம்பிக்கை எவ்வளோ அழகாக வைத்துருக்காரு மனசுக்குள்ளேங்கிறது தெரியும். அதே இப்போ தில்லான மோகனாம்பாள் பாருங்கள், அத்தனை பாட்டையும் 1 மணி நேரத்தில் எழுதிட்டு போயிட்டார். ஏன்னா ஒரு பாட்டுக்கு ஒரு சிகரெட்டு. அப்படி தான் உதயமாச்சு. இந்த மறைந்து நின்று பார்க்கும் பாடல்லாம் ரொம்ப பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, அது வேறு யாரோ போட்டு தப்பு. அவரெல்லாம் உயிரோடு இருந்தாங்கன்னா அது கதையே வேற விடுங்க. ஏன்னா நான் கூட இருந்தவன், இப்போ மட்டும் இல்லை 10 வயசுலேருந்து கூட இருந்தவன். கவிஞரையா மோகனாம்பாள்னு ஒரு மிகப்பெரிய நாட்டியக்காரி, சிக்கல் சண்முக சுந்தரங்கிற ஒரு நாதஸ்வரம் மேதை. ஒரே ஊரில் 2 கச்சேரி வந்துருச்சு. அது இவருடைய வாத்தியம் அங்கே நடக்குது கோயிலில். வேட்டு சத்தம் போடுறாங்க, அங்கே திருவிழா இல்லையா. வேட்டு சத்தம் கேட்டோன்னே சண்முக சுந்தர் போகும் தானே, இதுக்கு மேலே வாசிக்க முடியாது, எந்திரிக்கண்ணே அப்படிங்கிறாரு. இவனுடைய வாத்தியத்தை கேட்டு இங்கே மயங்கி தில்லான அந்த மோகனாம்பாள் அங்கே வந்து, அப்போ அவளுக்கு தில்லான பட்டம் கிடையாது, மோகனாம்பாள் தான் வந்து இறங்கி, இப்படி ஒரு நாதஸ்வரத்தில் இப்படி ஒரு வித்வானா அப்படின்னு அந்த இசையை ரசித்து அப்படி பெருமை அடைஞ்சு வந்து பாராட்டுறதுக்காக வந்தாங்க. ஐயா அற்புதமாக வாசிக்கிறீங்க, நான் என்னைய மறந்து கேட்டேன் அந்த பாட்டை அப்படின்னு. ஏன் பாதியில் நிறுத்திட்டீங்கன்னு. வேட்டு சத்தத்துக்கெல்லாம் என்னுடைய நாதஸ்வரம் வாசிக்காது. ஓ வேட்டு சத்துக்கு வாசிக்க மாட்டிங்களோ? வேட்டு சத்தத்துலேயும் ஒரு இனிமை இருக்குது தெரியுமா, அதுலேயும் ஒரு நாதம் இருக்குது தெரியுமா, அது உன்னுடைய நாட்டியத்தில் வேணுமா இருக்கும், நீ வேணுமா போய் அப்படி ஆடுன்னு. இவங்களுக்குள்ள ஒரு மன அவர்த்தை வந்து, நீ என்னுடைய நாதஸ்வரத்துக்கு உன்னால் ஆட முடியுமா, என்னுடைய நாட்டத்துக்கு உங்களால் நாதஸ்வரம் வாசிக்க முடியுமா, தோற்றுருவீங்கன்னு. பார்க்கலாம் அப்படின்னு கோச்சிட்டு போயிடுவாங்க. பார்த்தா அன்றைக்கி ராத்திரி மோகனாவுடைய நாட்டியம். கூட இருக்கிற பாலையண்ணா இவங்க எல்லாம் லிட்டூஸ்க்கெல்லாம் ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு போய் எப்படியாவது அவருடைய நாட்டியத்தை பார்த்துடணுமே அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து பார்ப்பாங்க. அதில் இவரும் சண்முக சுந்தரமும் வந்து பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பண்ணியிருக்கேங்க. சண்டை போட்டவங்க திருப்பி அவருடைய நாட்டியத்தினுடைய திறமையை பார்க்கணுங்கிற ஒரு விருப்பத்தில் வந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பாடல் வேணும் கவிஞரையா அப்படின்னு. பரதநாட்டியக்காரி தானே, அங்கே தான் இருக்க விஷயம், தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த பாட்டு பரதநாட்டியமாகவும் கர்நாடக இசையாகவும் இருக்கக்கூடாது, லேட்டஸ்ட் மாதிரி உள்ள பாடலாகவும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வித்தியாசமாக இருந்தால் அது நீங்கள் எழுதிடுவீங்க கவிஞரையா, எழுதுங்க அப்படின்னு. என்ன பரதநாட்டியம் ஆடுறவ கர்நாடகம் தானே வாசிப்பா அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு அருமையான சில பல்லவிகளை போட்டார். 4-5 பல்லவிகள் அற்புதமான பல்லவிகளாக வந்து சேர்ந்துச்சு. ஏபிஎனில் ரொம்ப தீர்க்க நான் கவிஞரையா அற்புதங்க, என்ன பல்லவி, நான் எதிர்பார்த்ததை விட ஒரு பங்கு மேலே தான் வந்திருக்கு, சூப்பருங்கய்யா. ஒன்றே ஐஸ் வச்சுட்டு ஒன்றுங்கிற இல்லை, என்ன ஒன்றே வேணுங்க, இத்தனை பல்லவி போட்டிருக்கேன், சரி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுங்கிறீங்க அப்படிங்கிற. அப்படி இல்லை, இப்போ நீ சண்முகசுந்தரம் நீ பெரிய நாதஸ்வர மேதைங்கிற, உன்னுடைய இசைக்கு நிகர் எதுவுமே இல்லைங்கிற, கேவலம் என்னை வந்து ஒரு நாட்டிய காரணத்தில் கேவலப்படுத்தி பேசினேன், இதுக்கே மறைஞ்சு நின்று வந்து ஒவ்வொருத்தராக வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்னும்
ஆஹா அப்படியா, மறைந்து நின்று பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு போட்டார். எப்படி பாருங்கள், ஒருத்தருக்குள்ளே அதாவது வேறு ஒருத்தர் இருந்தால் வேறு யாராவது வச்சு எழுதிய போயான் இருப்பார். ஆனால் அப்படி சொல்லலை. ஏன்னா வித்தையை தெரிந்தவர்கள் அவர்கள், அறிவை மதிப்பவர்கள். ஏன்னா இறைவனால் படைக்கப்பட்டவங்க தான் இவங்கெல்லாம், சும்மா சொல்லப்படாது. அப்படி உதயமான பாட்டு தான் மறைந்து நின்று பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு பல்லவி போட்டவுடனே எனக்கு குஷி வந்துடுச்சு. அனுபல்லவியில் ஒன்றே ஒன்று வேணும் கவிஞரையான்னு, அவன் பேர் சண்முக சுந்தரம். எங்கேயாவது அவனுடைய ஒரு அவன் பேரை உச்சரிக்கணும், அப்போ தான் அவன் வெக்கப்படுற மாதிரி நான் ஒரு குளோசப் எடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சிவாஜிக்கு அப்படின்னு. அப்படியா அப்படியா வேணும், மறைந்து நின்று பார்க்கும் மர்மம் என்ன எழுதிட்டு அப்படின்னு மாலவா வேலவா சண்முகா. எப்படி என்ன பாருங்கள், இப்போ பாருங்க, இப்போ கூட கூச்ச அப்படியே மயிர் கூச்சரியுது. மாலவா வேலவா சண்முகா போட்டவனே கட கட கடன்னு எழுதி தள்ளிட்டார், பாட்டை முழுசாக எழுதிட்டார். வெரி குட். உடனே இந்த மணிக்கு எந்திரித்தார். கொஞ்சம் உட்காருங்க ஐயா, நீங்கள் பேசுங்கய்யா அப்படின்னு இப்படி எந்திரிக்கிறாரு. மாப்பிள்ளை கேவி மகாதேவன் புகழேந்தெல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த பாட்டை ஏபின்னு சொல்கிறாரு. அவன் பேர் சண்முக சுந்தரம்ல, அதனால் சண்முக பிரியா ராகத்தில் இந்த பாட்டை போடுங்க பார்ப்போம், வாசிங்க அப்படின்னு பார்த்தா அந்த ராகத்தில், இந்த சண்முக பிரியா ராகத்தில் வந்த பாடல் தான் மறைந்து நின்று பார்க்கும் மர்மம் என்ன. காலத்தாலும் அழியாத பாட்டு. அந்த நாகநாதன் ஒருத்தன் ஈஆர் சகாதேவன் வில்லனாக இருந்து ஒரு மேடையில் நாதஸ்வரம் வாசிக்கும்போது கத்தி விட்டு எரிஞ்சு கத்தி காயப்பட்டு துடிப்பார் பாருங்கள். அவ்வளோதான், ட்ரீட்மெண்ட் எடுத்து ஓரளவு பொழைச்சி வந்துடுவார். வந்தால் மோகனா எப்படியாவது இவரை பார்க்கணுங்கிறதுக்காக தவிக்குது. கிட்டா வைர் என்ன பண்ணார், அதே மாதிரி மெட்ராஸில் ஒரு நிகழ்ச்சிக்கு 2 பேரையும் கூப்பிட்றாங்க. வந்தால் ஆடணும். என்ன ஆடுவாங்க, ஆனால் போட்டி தில்லானா பாடி ஆடணுங்கிறது தான் அங்கே. தில்லானா வாசிப்புக்கு நாதஸ்வரத்துக்கு பத்மினி மோகனா ஆட வேண்டியது தான் அங்கே போட்டி, தில்லானா ஆட்டத்துக்கு. என்ன பாட்டு பல்லவி போடுறது, ரொம்ப நாளாக ஒருத்தர் பார்க்காதவங்க சந்திக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தில்லானா ஆடி தில்லானா மோகனா பால்னு பட்டம் வாங்குறதுன்னு சொல்கிறீங்க. இப்போ எப்படி கேட்குறது நான்? போடட்டுமா? போடுங்க, கோச்சிக்காதுங்க கவிஞரையா. ஏயா உனக்கு கத்தி காயம்பட்டவனே நொந்து நூலாயிட்டேன். எங்கள் அம்மா உன்னை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஒரு கடிதம் எழுதி என்னங்க சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கூட கேட்க விட மாட்டேங்கிறாங்க. அப்படி என்னவோ உங்கள் மேலே நான் பாசமாக இருக்கிறது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. ஒன்றும் இல்லை ஐயா, நலமாக இருக்கீங்களான்னு கூட என்னால் கேட்க முடியல ஐயா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு வரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கு. போடு சக்கே நானே நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா அப்படின்னு தான் அந்த பாட்டும் உதயமாச்சு. இதெல்லாம் இரு மேதைகள் சேரும்போது எங்கே எப்படி உதயமாகுது பாருங்கள் பாடல்கள். ஜென்மத்துக்கு மறக்க முடியுமா இந்த மாதிரி பாட்டுகளை பார்க்க முடியுமா? இல்லை அந்த மாதிரி ஒரு படங்கள் அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜாம்பவான்களால் உருவாக்கப்பட்ட படங்கள் காலத்துக்கு வழியாமல் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா? மக்கள் பார்க்குறது கலைஞர்களே உட்காந்து பார்க்குற மாதிரி அந்த பாட்டை கேட்குற மாதிரி உள்ள படங்கள் அமையதில் தில்லானா மோகனாம்பாள் ஒரு படம்ங்கிறத நான் தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறேன்.